அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேழ்வரகு மாவு, மக்காச்சோள மாவு, பச்சரிசி மாவு இது 3ல் தாங்க தோசை. அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா 2 பங்கு மக்காச்சோள மாவு, 2 பங்கு கேழ்வரகு மாவு, 1 பங்கு பச்சரிசி மாவு எடுத்து அதை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்தில் கலந்துருங்க. இதில் மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், ஓமம், பெருங்காயம், உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு எனக்கு முருங்கைக்கீரை இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதால நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையும் சேர்த்து போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டுங்க. ஊறினா தான் உங்களுக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எப்பயுமே இந்த ட்ரையாக, அதாவது நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது மிஷினில் அரைச்ச மாவு தான். நீங்கள் வேணால் கடையில் கூட வாங்கிக்கலாம். நான் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்பப்போ கலந்து எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 3 மாவையும் கலந்து இந்த பொருள்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 2 மணி நேரங்க. அதுக்கு குறைஞ்சி கொஞ்சம் 1 மணி நேரம் கூட இருக்கலாம். ஆனால் 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், செரிமானமும் நல்லா ஆகுங்க. இப்போ கலந்து வச்சாச்சு. நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் அடிக்கடி நல்லா சமையலில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் முருங்கைக்கீரையை பற்றி நிறைய வீடியோ இருக்குது. முருங்கைக்கீரை குச்சிலையுமே நான் ஒரு சூப்பு போட்டிருக்கிறேன். முருங்கைக்கீரையோட மிளகு சாறு அப்படின்லாம் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். இந்த கனமான கல் வச்சாச்சு. நல்லா ஃப்ளேம் ஃபஸ்ட்டு கல் சூடு வரைக்கும் ஃப்ளேம் நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து சூடு ஏறின பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையாங்க, அதை எடுத்து நம்ம கல்லில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு எப்படி மெல்லிசாக ஊற்றணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட்டு சக்கு எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்போது எல்லாமே ஆரோக்கியம் சார்ந்ததாக இருந்தால் ரொம்ப நல்லது. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தோசையை அவசரமாக திருப்பக்கூடாதுங்க. என்றைக்குமே பிகினர்ஸ் தோசை சுட தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க தோசை கல்லில் சைடில் பாருங்கள், அந்த விளிம்பில் லேசாக தோசை லைட்டாக தூக்குன மாதிரி வரும். அந்த நேரத்தில் நம்ம தோசை திருப்பி வச்சு தோசையை திருப்பிக்கிறது நல்லது. சமையல் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நிறைய பேர் தோசை சுட தெரியாமல் பிச்சு பிச்சு எடுப்பாங்க. கல்லில் ஒட்டிகிட்ருக்கும். கனமான கல்லாக வச்சு தோசை எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்ட பிறகு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேங்க. இது ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். கோல்டன் கலரில் வெந்துச்சுன்னா போதும். இப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் போய் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். இன்வெர்டர் கரண்ட்டில் ஓட்டுறதால அப்பப்போ போயிட்டு வந்துகிட்ருக்கு. அந்த ஒரு லைட்டு 2 லைட்டில் அப்படியே வெளிச்சம் தெரியுது. இப்போ இது வெந்துருச்சுங்க. பாருங்கள், கலர் அழகாக இருக்கும். நல்லா இந்த தோசைக்கு சட்னி, சாம்பார், எந்த சட்னி வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா நம்ம ஸ்பைஸியாக போட்டிருக்கோம் பார்த்திங்களா, சோம்பு, மிளகு, ஓமம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முருங்கைக்கீரைக்கும் ஒரு டேஸ்ட் உண்டு. இப்போ இதை ஒரு மாதிரி ஒரு டைப்பில் சுட்டு காமிச்சிட்டேன். இப்போ அதே மாவில் திரும்ப அந்த கல்லுலேயே உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்து ஊற்றி நல்லா பரப்பி விட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் முருங்கைக்கீரை உங்களுக்கு ஒரே மாவில் 2 வெரைட்டியாக ஊற்றி காமிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் முருங்கைக்கீரை வச்சுருக்கிறேன். அந்த முருங்கைக்கீரையை நம்ம வெங்காய தோசையெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி வெங்காயத்தை எப்படி மேலே தூவோம்லே அது மாதிரி இந்த கீரையுமே அப்படியே மேலே தூவி விட்டுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு இது வேகட்டும். வெந்த பிறகு நீங்கள் திருப்பி விடணும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேகணும். தீயை அவசரப்பட்டு கூட்டிடாதீங்க. அப்புறம் தோசை கருக ஆரம்பிச்சிடும், டேஸ்ட்டு மாறிடும். அப்போ இருக்கிற முருங்கைக்கீரையெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த சைடு லேசாக வெந்துடும் பார்த்திங்களா. கொஞ்சம் அந்த கீரை மட்டும்தான் இப்போ வேகணும், மற்றபடி அந்த மாவெல்லாம் வெந்திருக்கும். இந்த கீரை இப்போ மேலே தூவின கீரை முருங்கைக்கீரை கொஞ்சம் அது வெந்த பிறகு திரும்ப ஒரு தடவை திருப்பி போட்டு கொஞ்சம் மிளகுத்தூளும் ஒரு பிஞ்சு உப்பு, அந்த கீரைக்கு இந்த தோசையில் உள்ளதே போதும், இருந்தாலும் லைட்டாக அந்த மிளகுத்தூள் போட்டாலே போதும். போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கடைசியில் ஃபைனலாக இதை போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே மாவில் கலந்துருக்கணும் மிளகுத்தூள், ஆனால் ஃபைனலாக போட்டு நிப்பாட்டும் போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு செரிமானத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான தோசையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு முருங்கைக்கீரையை எப்படினாலும் நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க. அடிக்கடி கீரை வகைகளை நிறைய சேருங்க. அது சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி தோசையில் செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டு பொரியல் அப்படிங்கிறப்ப நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கரண்ட்டு போயிட்டு வரதால் உங்களுக்கு வெளிச்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.